கடந்த நாளில் கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். அதில் முதல் பகுதியில் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் பாகத்தை பார்த்தோம். ஆமென். இரண்டாவது பாகத்துக்குள் கடந்து சொல்லுவோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து போதும். தேவ பக்தியின் ஆமென் வேஷத்தை தரித்து ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து முதல் காரியத்திலே நாம் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது காரியத்துக்குள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் சில நேரம் தியானிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினதான கடைசி லெட்டர், அவர் கொல்லப்படுவதற்கு சற்று முன்பு, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வார்த்தை. சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு கடிதம், கடைசி கடிதம், அவர் எழுதின கடைசி கடிதம். அவர் கொல்லப்படுவது அவருக்கு தெரியும். அவர் கொல்லப்படுவது அவருக்கு தெரியும். கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர் இந்த நாட்டிலே சொன்ன ஒரு வார்த்தை, யாருக்காக சொன்னார்? விசுவாசிகளுக்காகவும் தன்னுடைய ஏற்றத்தாழ்களை கூட இருந்த அவருடைய சீசன், அவருடைய சீடன் தீமோத்தேயுவுக்காகவும் சொல்லப்பட்டார். நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸா கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு சொல்லப்படுது. தேவனுடைய பக்திக்கு உரித்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். கடந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ளைட் ஒன்று பெரிய ஆக்சிடென்ட்டுக்குள்ள போனதை குறித்து பார்த்தோம், அகமதாபாத்தில். அது கடைசியாக 8200 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அது கடைசியாக சொன்ன வார்த்தை மேடே அப்படின்ற ஒரு வார்த்தை. கடைசியாக சொன்ன மேடே அப்படின்னா ஒரு முடிவுக்குள்ளே போக போகிறோம், ஒரு அழிவுக்குள்ளே போக போகிறோம், இனிமேல் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற இந்த மிட்டே அப்படின்ற அந்த வார்த்தையில் எடுக்கப்பட்ட மேடே. அது கடைசியாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் இது ஒரு வார்த்தையா. இந்த வார்த்தை சொன்னால் ஜனங்கள், அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் கேட்கும்போது அதுலேருந்து தப்பிக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு மனிதன் தப்பித்தான். அந்த 11வது விண்டோ சீட்லேருந்து அந்த எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணி எதிர்பாராத விதமாக, இதே போல தாய்லாந்துலேயே எங்கேயோ ஒரு ஃப்ளைட்டு 1998 அந்த சமயத்தில் நினைக்கிறேன், அப்பயும் இதே சீட்லேருந்து ஒரு ஆள் தப்பிச்சிருக்கிறார். இது இரண்டாவது உலகத்தில் ஒரு அதிசயம், மேடே. அதே போலதான் கொல்லப்படுவதற்கு முன்பு பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தை, ஜனங்களை எச்சரிக்கும்படியாக, ஜனங்கள் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, அவருடைய ஜனங்கள் சரியான ஒரு பக்திக்குரியவர்களாக இருக்கும்படியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால இதை நினைவுபடுத்துகிறேன் சாட்சியாக. ஆமென். அசால்ட்டா பைபிள் படிக்கும் போதெல்லாம் நம்ம அசால்ட்டா படிப்போம். சில வார்த்தைகளை நம்ம எங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய பாதுகாப்புகள், எங்கெல்லாம் இந்த பலிகை பெறுகிறது, இதெல்லாம் தேடி தேடி வாசித்து நம்ம டிக் பண்ணுவோம், ஹைலைட் பண்ணுவோம், டைரி எழுதி வச்சுக்கிடுவோம். அதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு உரித்தாக எடுத்துக்கிறோம். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான்.
இந்த உலகத்துல கடைசி காலத்தில் என்னுடைய முடிவுக்கு அப்புறம் நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்க்கிறார். ஒரு கட்டுக்குள்ள, ஒரு நன்னடத்தைக்குள்ள, ஒரு நல்ல கேரக்டருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி பவுல் எதிர்பார்க்கிறார். அவருடைய கொல்லப்படுவதற்கு முன்பு, சற்று நேரத்துக்கு முன்பு எழுதப்படும் போது அவர் சொல்ற ஒரு விஷயம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு. நம்ம தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, அப்ப எந்த மாதிரியான வேஷங்களை நாம் தரித்திருக்கிறோம்? தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். தேவ பக்தின்னு என்ன? ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு உலகத்தில் சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்க மறுத்து. கடந்த நாளில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தார், நான் லெந்து டேஸை கை கொள்ளுவேன். அந்த 40 நாள் பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன், எண்ணெய் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இந்த 40 நாளும் பக்தியாக இருப்பேன் பாஸ்டர் அப்படிங்க. இப்போ என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? காலையில் பன்னீர் குழம்பு சாப்பிட்டேன், மதியம் ஒரு ஹோட்டல் பேர் சொல்லி அங்கே நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த 40 நாள் மட்டும் வெறுக்கிறது பக்தி கிடையாது. உன் வாழ்நாள் முழுவதும் அந்த பக்தி இருக்கணும். இன்னைக்கு பக்தின்னு இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறாங்க விசுவாசிகள் அப்படின்னா, ஒயிட் ஒன்று ஒயிட்டு போட்டு, நகை போடாமல், பூ வைக்காமல், பொட்டு வைக்காமல், அதுதான் பக்தி. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, பக்தினா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு, பக்திக்குள்ள போயிட்டோம்னா சாமியார் ஆயிரம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயங்களை தப்பா எடுத்துக்கிறாங்க, சரியான எடுக்க மாட்டாங்க. இந்த தேவ பக்தி என்பதற்கு மூல பாஷையில 4 விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இரண்டாவதாக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். மூன்றாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிதல். நான்காவதாக பக்தியோடு தேவனை ஆராதித்தல். இதுதான் விஷயம் சொல்லுவது இல்லையா? இந்த 4 விஷயங்கள் தான் தேவனுடைய ஏற்ற தேவ பக்திக்குரியது. அதனாலதான் தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு கலர் ட்ரெஸ் காவி போட்டுக்கிட்டு, இந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமே அந்த மாதா கோயிலுக்கு போய் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்போ தான் நடப்பாங்க, அப்போ தான் அந்த சாப்பாடு விருப்பாங்க, இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டேன், நாமெல்லாம் பெரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னாங்க. அந்த நாளுக்குரியது மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டோம், என்னுடைய தேவபக்தி, ஏதோ பைபிள் படிச்சிட்டோம் தேவபக்தி, ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம் தேவபக்தி, அப்படியே காணிக்கைகளை கொடுத்துட்டோம், தசமாக கொடுத்துட்டோம், காணிக்கை தான் தேவபக்தி இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டது என்ன அப்படின்னா, தேவன் பேரில் நம்ம வைக்கிற விசுவாசம். நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறோமா, இல்லை ஒரு மனுஷனாகிய நமக்குள்ள நம்முடைய பர்சனல் நம்மளையே நம்ம விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே விசுவாசம் வைப்பான். எப்படி? என்னுடைய வேலை இருக்கு, என்னுடைய கைத்தொழில் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, நான் எங்கனாலும் பிழைச்சிக்கிடுவேன், நான் எங்கனாலும் பிழைச்சிக்கிடுவேன், என்னுடைய டேலண்ட்னாலும் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் வேலை பார்க்குற இடம் பெரிய இடம் அப்படின்னா சொல்லி தனக்குத்தானே விசுவாசத்தை வைப்பான். இன்னும் சில பேர் இருக்கிறான், தாய் தகப்பன்னு வச்சிருப்பான சொத்து, சேர்த்து வைத்திருக்கிற பணம், பெருமை, புகழ், இதெல்லாம் விசுவாசம் வைக்கிறான். இன்னும் சில பேர் இருக்கிறான், அவன் செய்கிற பாவத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறான். இன்னும் சில பேர் இருக்கிறான், ஜனங்களை பார்த்து எனக்கு அவன் இருக்கான், எனக்கு இவன் இருக்கான், எனக்கு அவன் இருக்கான், எனக்கு இவன் இருக்கான்னு சொல்லி ஜனங்கள் மேல் வைக்கிற விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா,
ஆபிரகாமுக்கு உரித்ததானது. அவன் விசுவாசத்தின் நீதியாக எண்ணினான். அந்த விசுவாசத்தை மட்டுமே எனக்கு ஆண்டவர் எப்படி வயசாயிடுச்சு, எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, அவனுடைய நரம்புகள் செத்து போச்சு, எலும்புகள் செத்து போச்சு, தோள்கள் எல்லாம் சுருங்கி போச்சு, 99 வயசாயிடுச்சு. ஆனால் அவருடைய அந்த 75வது வயசுல சொன்ன வாக்குத்தத்தத்தை 25 வருஷமா பிடிச்சிருக்கான். நானும் சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன். இது ஒரே வார்த்தை. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார், செய்வார். சாராள்கிட்ட போனா சாராளுடைய உதிரம் நின்றுச்சு. அவருடைய அந்த மென்சஸ் பீரியடுடைய காலம் நின்றுச்சு. அவருடைய கர்ப்பப்பை செத்து போச்சு, உயிரிழந்து போச்சு. ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த அந்த பலன், அந்த தகுதி இழந்து போயிட்டான். அவருடைய நரம்புகளும் செயலிழந்து போச்சு, கூண் விழுந்து போச்சு. அவளுக்கு கிட்டத்தட்ட 74 வயசாகி போச்சு. 74 வயசாச்சு. இவருக்கு 99 வயசாச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை மட்டும் விடலை. எங்களால் முடியாது, ஏன்னா நான் ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். அதை கர்த்தர் பேர்ல வைக்கிற விசுவாசம். இன்னைக்கு நம்ம வைக்கிற விசுவாசம் என்னால் முடியும், நான் செய்வேன், நான் அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும். அங்கே தான் நம்ம தேவ பக்தியை நம்ம மறந்தடிக்கிறோம். இரண்டாவதாக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் அப்படின்னா தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது. இப்படி பேசுன ஆண்டவர் பிடிக்காது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட ஆண்டவர் பிடிக்காது, இதை சாப்பிட்ட ஆண்டவர் பிடிக்காது, இவங்களோட பேசின ஆண்டவர் பிடிக்காது. இப்போ நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் பார்த்துருவார், பாஸ்டர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பேசுவார், இந்த மாதிரி சாப்பிட்டா பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்லாம் சொல்லுவோடைய ஆண்டவரை பார்க்க மாட்டேங்க. அதான் விஷயம். நம்மகிட்ட இருக்க விஷயம் அப்படிதான். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம ரொம்ப அந்த ஒத்த வேஷம் போடுறவே ஒழிய ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக அந்த சரியான அந்த வேஷத்தை, அந்த கேரக்டரை நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பொருத்திக்கிற மாட்டேங்கிறோம். சொல்ல புரியுது இல்லையா? எத்தனை பேர் புரிந்து இருக்கீங்களா? அதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருப்பது. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, பிடிக்காததை விலக்கி பிடிக்கிறதை ஏற்றுக்கொள்ளும். அடுத்தபடியாக தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, அவனுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் உண்டாச்சு, எப்படி அந்த ஈசாக்கு இந்த விதையில 100 விதமான பலனை பெற்றுக்கொண்டான், எப்படி அவன் அந்த தூர் வாழும் பொழுது அவனுக்கு அங்கே ஊற்றுகள் உண்டாச்சு, எப்படி யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான், எப்படி எந்த மாதிரியாக அந்த இஸ்ரவேலுடைய அந்த கோத்திரங்கள் 12 வாரிசுகளுக்கும் 12 விதமான அபிஷேகங்கள் கிடைச்சிச்சு. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். அவன் வெறுக்க சொன்னால் வெறுத்து விடுவான். தாய் தகப்பன் தேசத்தை விட்டு வெளியே வானா வந்தான். இங்கே போனா இங்கே போகாதனா போக மாட்டான். கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்பான். பிள்ளைய ஒப்பு கொடு அப்படின்னா ஒப்பு கொடுப்பான். நம்மளா இருந்தா கேள்வி கேட்போம். ஏன், எதுக்கு, எப்படி, அதை செஞ்சா என்ன கிடைக்கும், இதை செஞ்சா என்ன கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொன்னோம்னா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படின்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. எதுக்கு, என்ன இந்த கேள்வி கேட்க, எதுக்கு நான் கீழ்ப்படிதல் அப்படின்றது. என் தகப்பனார்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், அறிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். என் தகப்பனார் கூப்பிடுவார், உங்க கணக்கு வாத்தியார் பேர் என்ன, ராமசாமி. அவர் கையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில் கொடுத்து கீழே போடுன்னு என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க. எங்கள் அப்பா, நான் கீழே போட மாட்டேன், ஏன்னா உடஞ்சிருங்களா, வேஸ்ட் ஆகிடுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அப்படி இல்லை, உன்னுடைய வாத்தியார் சொல்லும்போது அது உடஞ்சிரும், அதெல்லாம் பார்க்க முடியும், கீழே போடணும் போட்டோம், அதுதான் கீழ்ப்படிதல்.
இப்படிதான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கதைகள் சொல்லி, சின்ன சின்ன ஊமைகள் சொல்லி, அது கேட்ட காரியங்களை, வசனங்களை சொல்லி எங்களை வளர்த்தாங்க எங்கள் தாய் தகப்பா. இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். இன்னைக்கு என்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? நான்காவதாக என்னுடைய ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை மனுஷன் காணும்படியாக, மனுஷன் பெருமை அடையும்படியாக, மனுஷன் என்னை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷன் பார்க்கும்படியாக. இன்னைக்கு நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஆராதனை அப்படி இருக்கு பாஸ்டர், இப்படி இருக்கு பாஸ்டர், அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய ஆராதனை பய பக்தியோடு தான் இருக்குமே ஒழிய, ஆண்டவரை ஆராதிக்கிற விதமாக தான் இருக்க முடிய, மனுஷனை பிரியும் மனுஷனை உற்சாகப்படுத்த முடியாது இருக்காது. இன்னைக்கு மனுஷனை உற்சாகப்படுத்தின ஆராதனை வீரர்கள் இன்னைக்கெல்லாம் எங்கெங்க இருக்காங்க, எந்தெந்த சட்டத்தின் கீழே இருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும். சொல்லுவது இல்லையா? ஆராதிக்கிறது என்பது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியது தான், கர்த்தரை பிரியப்படுத்துவதாக முடியாது. மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷன் பேரு புகழுக்காக நான் இப்படி ஆராதனை பண்ணிட்டா மனுஷன் என்னை பிரிய. தம்பி பாடினாரு, ஆராதனை பண்ணாரு, எப்படி இருந்துச்சு? உள்ளத்தின் ஆழத்துக்கு கூட இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு விடுதலை, இனம் புரியாத ஒரு அபிஷேகம், ஒரு உற்சாகம் நம்ம ஆட்கொண்டுச்சு. அப்படியே நம்ம கூட ஒரு வருடலை பார்த்தோம். இதுதான் கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிக்கிற ஆராதனை. ஆராதனை என்ற பேர்ல கூத்து அடிச்சுக்கிட்டு, குமாலம் போட்டுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ பார்ப்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்து, தெய்வீக சுபாவங்களை இழந்து, எப்படி பரிசுத்தத்தை இழந்து தெய்வீக சுபாவங்களை இழந்து அந்த ஆண்டவருடைய காரியங்களை மறுதளிக்கிறவர்களாக, இன்னைக்கு இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, நீ நிறைய விஷயங்களை மறுதளிக்கணும். சபையை சார்ந்த விஷயங்களை மறுதளிக்கிறோம், சத்தியம் சார்ந்த விஷயங்களை மறுதளிக்கிறோம், உபவாசத்தின் ஒழுக்கங்களை நாம் மறுதளிக்கிறோம். நம்மளாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு என்னால் வர முடியாது, என்னால் சொல்லிக்க முடியாது, என்னால் உபவாசம் போட முடியாது, எனக்கு அங்கே வேலை இருக்குது, எனக்கு அங்கே மீட்டிங் இருக்குது, குடும்பத்தில் ஒரு வேலை இருக்குது, ஊருக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு இதுதான் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியங்களை வச்சிருப்போம். அது நமக்கு பெருமையாக தெரியும். அப்படி சொல்லும்போது நம்ம மறுதளிச்சு பேசும்போது அது நமக்கு பெருமையாக தெரியும், அந்த தான் உயர்ந்தது போல தெரியும், ரொம்ப ஈகோ ஹெட் வெயிட்டாக தெரியும். அங்கே இருக்க நம்ம தான் ஆணி வேர் அப்படின்ற மாதிரி நம்ம தலையை தூக்கலாம் நினைப்போம். ஆனால் அங்கே தேவ பக்தியை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய காரியத்தை நாம் மறுதளிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் சற்று இறங்கி போகிறோம். அங்கே சத்துருவானவன் நம்ம மேற்கொள்கிறான், சத்துருவான பிசாசன் நம்மளை அங்கே ஆட்கொள்கிறான். அவனுடைய ஆளுகை நமக்குள்ள வருது என்பதை நம்ம அங்கே என்ன பண்றோம், அறிய மாட்டேங்கிறோம். இப்போ தீமோத்தேயுவுக்கு இந்த லெட்டர் எழுதும் பொழுது இங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தில் வரப்போற காரியங்கள் இப்படி வரப்போற காரியங்கள் இப்படி வரப்போறதான ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி இருக்கு, இவ்வளவு நெருக்கம் வரப்போகுது, இதுக்குள்ள இந்த ஜனங்கள் இப்படிதான் இருக்கணும், ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும், இதை போய் எப்பயாவது நீ அந்த ஜனங்களுக்குள்ள அறிவிக்கணும், இந்த ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுலுடைய இந்த கடைசி நாளில் எழுதக்கூடிய அந்த வார்த்தை, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராக இருப்பார்கள். வாசிங்க வசனத்தை எடுத்து 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து சரி அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகி வா.
இதான் விஷயம். இந்த தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்ன அப்படின்னா, சில விஷயங்களை விட்டு நாம வெளியே வர்றது நம்மளை தூரப்படுத்துகிறது. சொல்லுது இல்லையா? இதுக்கு தான் உதாரணத்தை சொன்னேன். ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், அது மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரே கோழி அடகாக்கும் பொழுது வாத்து முட்டைகளும் அடகாக்கப்படும், வான்கோழி முட்டையும் அடகாக்கப்படும், கிண்ணிக்கோழி முட்டையும் அடகாக்கப்படும், மணிவாத்து எல்லாம் அடகாக்கப்படும், கூட்ஸ் வாத்து, தாராவாத்து எல்லா முட்டையும் அடகாக்கப்படும். அடக்காத்த பின்பு பொரிச்ச பின்பு அதை பிரிக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த கோழிகள் வாத்து நடக்கிறது போல நடக்க ஆரம்பிச்சிடும். வான்கோழி சாப்பிடுறது போல சாப்பிட ஆரம்பிச்சிடும். கிண்ணி கோழியை போல அவங்க கேரக்டர் கூட ஒரு படபடப்பு வந்துடும். கிண்ணி கோழியெல்லாம் பிடிக்கவே முடியாது, பறந்துக்கிட்டே அடையும். பறந்துன்னா ரொம்ப பறக்காது, கீழே தனியாக தான் பறக்கும், ஆனால் பிடிக்க முடியாது. ரொம்ப ஃபாஸ்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். சொல்லுவது இல்லையா? அது மாதிரி அது சாப்பிட்ற சாப்பாட்டும் அதனுடைய நடத்தையும் நமக்குள்ள வரக்கூடாது. சாப்பாடு அப்படின்னா இந்த பரிசுத்தமாக தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் இரண்டாவது காரியம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாப்பாட்டு விஷயங்களில் கூட நம்ம ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் கிறிஸ்தவன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகலாம் அப்படிதான் சொல்றேன். இல்லை, சாப்பிடக்கூடாது. தானியேல் ஒரு ராஜ விருந்து, ராஜ உபசரிப்பு, ராஜ மரியாதை மறுதளிக்கிறான். ஏன் மறுதளிக்கிறான்? ஒண்ணு, அவனுடைய உபவாச நாள். இரண்டாவது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. மூன்றாவது, கர்த்தர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்த அந்த சாப்பாடுகள் அங்கே பரிமாறப்பட்டது. நம்மளா ராஜ உபசரிப்பு, ராஜ மரியாதை, ராஜ கணம், சிகப்பு கம்பளம், விரிப்புடைய காரியம், வரவேற்பு அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதையை போய் உட்காந்து சிங்காசனத்தில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே கௌரவத்தோட கம்பீரத்தோட. ஆனால் தானியேல் வெறுக்கிறான், முடியாது. இதுதான் பரிசு, தேவபக்தி உள்ளவர்கள். நாம் இருக்கிறது எல்லாம் உலகத்துல தான் இருக்கிறமே ஒழிய இந்த உலகத்துல மாறுபட்டு இருக்கிறது தேவபக்தி. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வரைக்கும். சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். கடைசி காலத்துல சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க, அநேக சுவிசேஷங்கள் எழுப்பிட்டாங்க, அநேக தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து கொண்டு ஜனங்களை மறுதளிக்க செய்யக்கூடிய காரியம். கடந்த நாள் மலேசியாவில் ஒரு சகோதரர் அவருடைய மெசேஜ், பைபிள் தேவனுடைய வார்த்தையே இல்லை அப்படின்னு போதிக்கிறார். எப்படி இருக்கும்? பைபிள் அதுக்குடைய வீடியோ கிளிப்பிங் என்கிட்ட இருக்கு. எனது நண்பர் ஒருத்தர் சென்னையிலிருந்து அனுப்பி கொடுத்திருந்தார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு முட்டாளும் இப்படிப்பட்ட சத்தியத்தை புறக்கணிப்பிடிக்கிற செய்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இதை ஜனங்கள் ஏற்றுக்கிறது தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்போ சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதான் இந்த காலம். இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு தான் செவி சாய்க்கிறாங்க, கட்டுக்கதைகளை தான் நம்புறாங்க, கட்டுக்கதைகளுக்கு தான் செவி கொடுக்குறாங்க, கட்டுக்கதைகளை கேட்டுதான் அது உண்மை மாதிரி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல கற்பனையா எழுதப்பட்ட புஸ்தகங்களை இன்னைக்கு வடிவமாக்கி பார்க்கிறாங்க. ஆளும் தலைவர்கள் கூட இந்த கற்பனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து
அதுக்கு சுரூபங்களை கட்டடங்களையும் உருவாக்கி ஜனங்கள் இதைத்தான் பின்பற்றி வந்துட்டு இல்லாததை இருக்கிறதாக அந்த கற்பனைகளை. ஒருவேளை அந்த புக்கை எழுதின மனிதனை உயிரோடு எழுந்திருந்தா கண்டிப்பா அழுதுருப்பாரு. என்னடா அது ஒரு கதையைத்தான் எழுதி வச்சேன், இதை உண்மையாக்கி பார்க்குறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த கட்டுக்கதைகளை தான் உண்மையாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். அடுத்து, நீயோ எல்லாவற்றிலும், இதுதான் தேவபக்தி. தேவபக்தி என்பது என்னன்னா மன தெளிவு உள்ளவர்களாக, எது சரி எது தவறு, எங்க போகணும் எங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த எல்லாவற்றையும் மன தெளிவுள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தீங்கு அனுபவி அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம மன தெளிவாக இருக்கும்போது நிறைய தீங்குகள் வரும். நம்ம யோக்கியங்களாக உத்தமனாக இருக்கும்போது அநேகருக்கு கெட்ட பேராகும். அதான் ஆண்டவர் சொல்ல யோவானுக்கு எழுதும்போது சொன்னார், உலகம் உங்களை பயக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் உலகம் பயக்கிறதுனால நீ இதாகிறீங்க. இன்னைக்கு என்னை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறுப்பாங்க, குடும்பத்தில் வெறுப்பாங்க, உறவினர்கள் வெறுப்பாங்க, நண்பர்கள் வெறுப்பாங்க, ஊழியக்காரங்க வெறுப்பாங்க. நம்மளோட காலேஜில் பைபிளில் காலேஜில் படித்து நாங்கள் ஆர்டினேஷன் கொடுத்து அனுப்பிப்பட்டவர்களே இன்றைக்கி வெறுப்பாங்க. உடன் ஊழியக்காரங்க வெறுப்பாங்க, உற்றார்கள் இருப்பாங்க. ஏன் விசுவாசிகள் நீங்களும் வெறுப்பீங்க, எங்களை பார்த்தா திருப்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறதுன்னா பாஸ்டராக வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய தீங்குகள் வரும். எல்லாருடைய தீங்குகளை காண முடியும், தீங்கு அனுபவிக்க முடியும். ஆனால் மன தெளிவுள்ளவனாக இருக்கான். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான் அப்படின்ற வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றையும் அனுசரித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் எவ்வளோ தீங்குகள் வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும் அதை அனுபவித்து வெளியே காட்டும் பொழுது தேவ சாயலை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு உள்ள இதயத்துக்குள்ள அழுகை இருந்தாலும் வெளியே சிரிப்பாக, எவ்வளவு நோய்கள் வியாதிகள் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சரீரத்தில் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் வெளியே, அதான் மன தெளிவுள்ளவனாக. அதான் தேவ பக்தி. தேவ பக்தினா காவி துணி போடுறதும், வெள்ளை துணி போடுறதும், மாலை போடுறதும், ஜெபமாலை அணிந்து கொள்வதும், சிலுவை மாட்டிக்கிறதும், சொல்றது இல்லையா, மீசத்தாடி இல்லாமல் முட்டை போட்டுக்கிட்டு, இது பக்தி வேஷம் கிடையாது. அது பக்தி வேஷம், இது பக்தி தேவ. நம்ம எப்படி இருந்தாலும் நமக்குள்ள அந்த தேவபக்தி இருக்கணும். இருக்கீங்களா? வாசிங்க அடுத்த வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே வானம் வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பவுல் கடைசி அந்த கொல்லப்படுவதற்கு சற்று முன்பு எழுதப்பட்ட ஏக சொன்னேன் உங்கள்கிட்ட. இது வந்து அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 67வது வருஷம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 67வது வருஷம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எழுதும்போது இங்க சொல்றாரு, என்னென்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா, நல்லா வாழ்ந்தேன், சுகோபோகமா இருந்தேன், BMW கார்ல இருந்தேன், ஆடி கார்ல இருந்தேன், பென்ஸ் கார்ல இருந்தேன், மாடியா வீடு கட்டினேன், என் பேர்ல இவ்வளவு சொத்து சுகமிருஜி ஏக்கர் அப்படி இல்லை. நல்ல போராட்டம், என்னோட வாழ்க்கை போராட்டம் இருந்தது. அந்த போராட்டம் கெட்ட போராட்டம் கிடையாது, நல்ல போராட்டமாக. எது நல்ல போராட்டம்? ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கை வரும்போது அதை விசுவாசத்தோடு அதை அனுபவித்து
அதை ஜெயித்து அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்குறது தான் நல்ல போராட்டம். அதுல இருந்து வெளியே வர்றது நல்ல போராட்டம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, பாஸ்டருக்கு கனவு பண்ணுவாங்க, மரியாதை எல்லாம் பண்ணுவாங்க. விசுவாசிக்கெல்லாம் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கலாம் ஒரு விசுவாசி பார்க்கும்பொழுது பேசுவா சிஸ்டர் பேசாத எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படிவாங்க. ஆனால் ஒரு போராட்டம் வரும்போது ஓடி போயிடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா, எனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே சொல்லுது இல்லையா? அந்த இடத்துல தான் அவங்க தேவ பக்தி விழுந்து போகக்கூடியதாக இருக்கு. எது வந்தாலும் என் கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். அவரை தொட்டதுக்கு பிறகாக தான் எனக்குள்ளதான், அவருக்கு நேர்ந்தது பிறகுதான் எனக்கு தான். எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறதுனாலே என்னை ஆட்டவும் அசைக்கவும் முடியாது. சாத்தானுடைய திட்டம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா. நீங்க நினைக்கிறீங்க சாத்தான் திட்டம் அப்படின்னா, அதாவது இயேசு நாமத்தில் அப்பாலே போனால் போயிடும், இயேசு நாமத்தில் கட்டிடலாம், இயேசு நாமத்தில் ஓடனா ஒன்று அப்படிலாம் முடியாது. அவன் போடுற திட்டம், உங்கள் பேரில் போடுற திட்டம், உங்களை கட்டுகிற திட்டம், உங்களுக்கு உடுக்கிற திட்டம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக போடுவான், செம்மையாக போடுவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவனுடைய திட்டம் உங்களுக்குள்ள போடும்போது பயங்கரமாக பிளான் பண்ணி போடுவான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே அவனுடைய திட்டம் மேற்கொள்ளாது. புரியுதா? நீங்க அபிஷேகத்தில் இருக்கணும், அபிஷேகத்தில் விழிப்போடு இருக்கணும். அதுதான் தேவ பக்தி. உங்க அபிஷேகத்தை நீங்க இழந்து போயிடக்கூடாது. எதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுது? சும்மா குதிக்கிறதுக்கு இல்லை, ஆடுறதுக்கு இல்லை, ஓடுறதுக்கு இல்லை, டம்மு டம்மு டம்முன்னு. இங்க அந்நிய சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை, வெளியே போனா வேற பாஷை. அந்த அந்நிய பாஷை வேற மாதிரி இருக்கும். அது கிடையாது. உன்னுடைய அபிஷேகம் சத்ருனுடைய போடுற திட்டத்துக்கு உடைக்கக்கூடியதாக இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை, சங்கீதத்தில் ஒரு விளக்கமான ஒரு வார்த்தை கொடுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சத்ரு அவனை தொட முடியாது, தொடர்க்கு அதிகாரம் இல்லை. அதான் பக்தி, தேவபக்தி. தேவபக்தின்றது உங்களுடைய அபிஷேகம் குறைவிடாமல் இருக்கலாம், அனல் மூட்டி எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஜெபத்தினால அல்ல, பைபிள் வாசிக்கிறதுனால அல்ல, அந்த வார்த்தை உனக்குள்ள அசைவு உண்டாக்கும். பைபிள் படிச்சு முடிச்சுட்டு பைபிளை மூடிட்டு தூக்கி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ பைபிள் வார்த்தைகள் இல்லை, உங்களுடைய அந்த வார்த்தை என்ன வார்த்தை படிச்சீங்களோ அந்த வார்த்தை உனக்குள்ள அசைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அசைவாடிக்கிட்டே இருக்கணும், உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையின்படி நீ வாழ்ந்து கொண்டே இருக்கணும், செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நீ பேசும்போது, நடக்கும்போது, சொல்லும்போது, ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஏதுவாகவே நீ வெளிப்படணும். அதுதான் தேவபக்தி. அப்பதான் சாத்தான் உங்களை தொட மாட்டான். நீ சொல்லுங்க, சாத்தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், சாத்தான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான், என் வேலையை கெடுத்துட்டான், எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டான். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தால் எவ்வளவு பேர் உனக்கு கெட்ட பேர்களை கொடுத்தாலும், இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கெட்ட பேர் இருந்தாலும் கோவக்காரர், இருந்தாலும் அப்படி பேசுவார், இருந்தாலும் இப்படி பேசுவார், இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் சத்தியம் சத்தியம் காரியங்கள் பேப்பர் நிறைய பேசி காட்டுவாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, உங்க சத்தியத்துல எங்களுடைய ஆத்துமா விழித்து எழுந்தது, உங்களுடைய வார்த்தையில நாங்கள் சில காரியங்களை வெறுத்து தள்ளினோம். கடைசியா ஒரு நண்பரை பார்த்தேன், அவன் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் எடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னோட மனைவிக்கு ஆகாத ஒரு கணவனா, என் பிள்ளைகளுக்கு ஆகாத ஒரு பெற்றோர் தலைவனா, ஒரு தகப்பனா இல்லை. நீங்க எனக்கு ஒரு புத்தி சொன்னீங்க, அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள உறுத்தப்பட்டுச்சு, உந்தப்பட்டுச்சு, தள்ளப்பட்டுச்சு, என்னை மாற்றினேன். இன்னைக்கு என் பிள்ளைகள் என்னை தூக்கி தாங்குறாங்க, என் மனைவி என்னை அப்படியே தாங்குறான். 30 வருஷம் என்னுடைய திருமண வாழ்க்கையில
என் திருமண ஒப்பந்தத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி எப்படி நமக்குள்ள இருக்கின்றதுதான் நம்முடைய காரியம். ஆமென். கர்த்தருடைய நாமம் அவமானிக்கப்படுகிறதா அல்லது நம்முடைய நடத்தை ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கிறதா? இதுதான் விஷயம். இன்னைக்கு சுவிசேஷம் பரவுவதற்கு தடையாக, சபையினுடைய ஆத்துமாக்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த வேஷம், உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் ஏன் சபையில் ஆத்துமாக்கள் வரல, ஏன் சுவிசேஷம் இன்னைக்கு பரவல அப்படின்னா இந்த ஜனங்கள் தான். எந்த ஜனங்கள்? கர்த்தருடைய நாமத்தை அவமதிக்கிற ஒரு ஜனம், ஒரு கூட்டம், ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு விசுவாசி. இந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஒரு மனிதன் ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னா உன் சபை எழும்பும், கட்டப்படும். இதுக்கு நீங்க எழுப்புதல் கூட்டம் வைக்க வேண்டாம், எழுப்புதற்காக நீ பிரயாசப்பட வேண்டாம், எழுப்புதற்காக நீ பணம் கட்ட வேண்டாம், எழுப்புதற்காக நீங்க ஒரு ஊழியக்காரனை கொண்டு போஸ்ட் அடிச்சு விளம்பரப்படுத்தி ஒரு 3 நாள் நற்செய்தி கூட்டம் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு விசுவாசம் தேவ பக்தியில எழும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமம் உயர்த்த நீங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சுவிசேஷம் என்ன ஆயிரும்? வெளியே போயிடும், பரவ ஆரம்பிச்சிடும், ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிடும், சபைகள் வளர ஆரம்பிச்சிடும், சபைகள் கட்டப்படும். அதான் சொல்றாருங்க, இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பரிசுத்தமானதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ நான் போறேன், வரும்போது ஆண்டவர் வரும்போது நீதி கிரீடம் கொண்டு வருவார், அந்த நீதி கிரீடம் எனக்கு கிடைக்கும். எனக்கு மாத்திரம் அல்ல, என்னோடு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அதை விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்தமானதை விரும்புகிற அந்த பக்தியை, தேவ பக்தியை விரும்புகிற அந்த தேவ பக்தி கூட நடத்தி கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். இந்த சபையில ஐசக் சாமுவேல் பாஸ்டருக்கு மட்டும் கிடைக்க போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச தேவ பிரதர்களுக்கும், சிஸ்டர்களுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் கிரீடங்கள், ஜீவ கிரீடங்கள் கிடைக்க போகுது. ஆண்டவர் வரும்போது கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழும்போது நீங்க எப்படி தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்துக்கென்றே உங்களை சாட்சியாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்க உடைகளில் அல்ல, உங்க நடைகளில் அல்ல, உங்க பேச்சுகளில் அல்ல, உங்க செயல்களில் அல்ல. அப்ப எதுல? கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே. அதுக்கு சொல்றேன், சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயுக்கு சொல்ற, நீயும் சீக்கிரத்தில் இடத்த வர்றதுக்காக ஜாக்கிரதைப்படு. எப்படியும் வந்துடலாம் அப்படின்றது கிடையாது, இப்படிதான் வரணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு. நீ என்கிட்ட தான் வரணும், அதான் விஷயமே. ஒரே சபை, ஒரே பைபிள், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே ஊழியக்காரன், ஒரே கூட்டம், இதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஊழியக்காரன் சொன்னா இப்படி, இந்த ஊழியக்காரன் சொன்னா இப்படி, யூடியூப்ல பார்த்தேன் அப்படி, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படி, இந்த அங்கே ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அப்படி, நேரம் கிடைக்காம இங்கே ஒரு சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஒரு ஊழியக்காரன் அப்படி இல்லை. எனக்குள்ள ஒரே மனமாக இருக்கணும். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு, ஒரே நாடு, ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே மதம், இதெல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. அதனால சொல்றாங்க,
ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்கணும், சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு முடியாது. பேச்சுவார்த்தை நடந்தீங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஜாதிகள் எங்கேயுமே சொல்லப்படும். இப்போ இன்னொரு விஷயம், இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நம்பர் சொல்லி, வீட்டு நம்பர் சொல்லி, தெரு பேர் சொல்லி, லே அவுட்டு பேர் சொல்லி, நகர்ப்புறம்னு சொல்லி, ஊர் பேர் சொல்லி, மாவட்டம் சொல்லி, பின்கோடு நம்பர் சொல்லினா இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கொரியர் வரணும் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க. உங்கள் பேர் போட்டு அந்த நம்பர் போட்டு அவங்க வீட்டுக்கு போஸ்ட் வந்துடும். அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள் தெரியுமா? வெறும் எப்படி இந்த ஆதார் கார்டு நம்பர் போட்டு இந்த நம்பர் போட்டால் உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, அதே போல் உங்கள் வீட்டு அட்ரஸ் இந்த நம்பர் தான் இந்த வீட்டு. இனிமேல் நம்பர் சொல்லி தான் உங்கள் வீட்டை அழைக்க போகிறாங்க. நம்பர் சொல்லி அழைக்க போகிறாங்க. ஒரு நம்பருக்குள்ள தான் இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் போகுது. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சபைகள் எடுத்துக்கொள்ள போகுது. பக்தி உள்ளவர்கள் எல்லாருமே ஆண்டவரோடு கடந்து போகிறோம். இதுக்கு நீ சீக்கிரமே இடத்தில் வரும்படி சாக்கிரம் இதுதான். ஆமென். அடுத்து சொல்லப்படுது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார். அங்க சொல்றாரு, தேமாவும் இந்த உலகம் பிரபஞ்சம் உலகத்துக்கு மேல ஆசை வச்சு போயிட்டான். அதுக்கு பிறகு கிறிஸ்கே போயிட்டான், தீத்து போயிட்டான், தல்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டாங்க. யார் என் கூட இருந்தா அப்படின்னா லூக்கா மாத்திரமே. தெய்யப்புழுவே என்று சொல்லக்கூடிய டாக்டர் லூக்கா, தெய்யப்புழுவே. அந்த காலத்துல டாக்டர் இருந்தார், அவர் தான் மருத்துவர், நல்ல சமாரியன். சொல்ற லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நாம் எப்படி இருக்கிறோம்? பக்தி உள்ளவர்களாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, சபையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கக்கூடியவர்களாக, சபையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக, சபையில் ஆத்துமாக்கள் கூட்டி வருவதற்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு வழியாக, ஒரு வாசலாக, அல்லது ஆத்துமாக்கள் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி, இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிற விசுவாசி, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட விசுவாசி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறோமா? தேவனுடைய மகிமை இல்லை. இந்த விசுவாசியை போல நானும் கெட்டு போயிடக்கூடாது, இந்த விசுவாசியை போல என் குடும்பமும் விலகி போயிடக்கூடாது. இப்படி இருக்கிறோமா? எப்படி இருக்கலாம்? எந்த இலக்கில் இருக்கிறோம்? புரிஞ்சா நான் சொல்றது? ரொம்ப சில ஊழியக்காரங்க மாதிரி கத்தி வேர்த்து விறுவிறுத்து கச்சி போச்சு தொடச்சிக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு மூச்சு அரைக்க அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது. என்னுடைய பேச்சு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்படி தான் பேசுவேன். என்னுடைய வார்த்தைகள்லாம் தியாலஜிஸ் மாதிரி தான் மெதுவாக தான் இருக்கும். மக்கள் புரிய மாதிரி, படித்தவனும் படிக்காதவனும், சின்னவனும் பெரியவனும், யாராகினும் எல்லாம் அறிய முடியாது. எனக்கு தான் தெரியும், நான் தான் படிச்சுக்கேன்னு சொல்லி வேற பாசைகளை கொண்டு வந்து பேசி உங்களை அங்கலாய்க்கிறது என்னுடைய காரியங்கள். உங்களுக்கு புரியும்படியாக சத்தியத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதான் தேவ பக்தி. இருக்கீங்களா? இதுதான் தேவ பக்தி. எங்களுக்கு நடிக்க தெரியாது, அந்த ஊழியக்காரங்க இந்த ஊழியக்காரங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவரை போல செயல்படுத்தணும், ஆண்டவரை போல பேசணும். ஆண்டவர் எப்படி புறக்கணிக்கப்பட்டாலும் அதே போல புறக்கணிக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் ஆனாலும் விடாய்த்தவர்களாக இருக்க முடியும். நாங்கள் கற்றுக்கிட்டோம் தான். நான் சொல்றேன், எங்களை விட்டு இத்தனை பேர் போனாலும், இந்த உலகத்தை ஆசை வச்சு போனாலும் நீங்க எங்க கூட இருக்கணும். ஏன்னா ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக, இதுதான் தேவபக்தி. ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவபக்தி இருக்கணும். குடும்பம் கட்டப்பட, உன்னுடைய குடும்பம் சொல்லுங்க பார்க்கலாம்,
என்னுடைய குடும்பம் சொல்லுங்க, என்னுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு நான் தேவ பக்தியாக மாறுகிறேன். அதான் விஷயம். உன் குடும்பம் கட்டப்படணும், உன்னுடைய சபை கட்டப்படணும், உன்னுடைய தேசம் கட்டப்படணும், பட்டணம் கட்டப்படணும். உன்னை வச்சு உன்னை சூழ்ந்திருக்கிற உன் ஜனம் ஜாதி இனம் கட்டுப்படணும். ஆமென். இதான் விஷயமே. இதுதான் தேவபக்தி. வேஷம் போடுறதில்லை, கட்டுக்கதைகளுக்கு விலகிறது இல்லை, உலகத்தை நோக்கி போகிறதில்லை. இந்த மனுஷன்னா பவுல் கூட இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தேனை விட்டு பிரிந்து போயிட்டான் என்றார் பவுல். அப்ப உலகத்தில் ஆசை வச்சு போறதுக்கு எப்படி இருக்கும்? உலகத்தில் ஆசை வைக்கணும். எந்த ஆசை வைக்கணும்? ஆண்டவரை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இனி சபையில் நீங்களாம் தேவ பக்தியை தரித்தவர்களாக இருக்கணும். தேவ பக்தியினுடைய காரியத்தை வெளிப்படுத்தப்படும். இனிமேல் சபையில் எழுப்புதலை பார்க்கணும், விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதலை பார்க்கணும், உங்க குடும்பங்களுக்குள்ள எழுப்புதலை பார்க்கணும். ஆமென். வேஷம் ஜெபிக்கிற மாதிரி துதிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, வேஷத்தை தரிக்கக்கூடாது, அதிலே உருமாறி இருக்கணும். அதான் தேவன். உலகத்தில் உங்க ஆசை காட்டுறது அநேக விஷயங்கள் இருக்கும். உலகத்தில் உங்களை கொண்டு போய் மூழ்கடிக்கு உங்களை நாசமாக்குறதுக்கு அநேக விஷயங்களை சத்துருவான திட்டம் போடுவோம். நான் சொன்னேன், சாத்தானுடைய திட்டம் பயங்கரமா இருக்கும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அவன் தீண்ட முடியாது. இதற்காக நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எதுக்காக சபைக்கு வர்றீங்க, எதுக்காக சபையில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, எதற்காக அபிஷேகங்கள் பெற்றுக்கொண்டீங்க, எதுக்காக பிரசங்க வார்த்தைகள், எதுக்காக வாக்குத்தத்த வார்த்தைகள், எதுக்காக சத்திய போதனைகள், எதுக்காக சாட்சிகள், எதுக்காக ஆராதனை, ஜெபம், துதி, ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக, நல்ல போராட்டத்தை போராடும்படியாக, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக. அதான் தேவபக்தி. நீ தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கீங்களா, இல்லை நடிக்கிறவங்க இருக்கீங்களா? நினச்சிக்கிட்டே இருங்க. இதோடைய தொடர்ச்சியை வரலாற்றை பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, நல்ல நேரத்துக்காக நடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், பரிசுத்தவான்களையும், விசுவாசிகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஸ்திரீகளையும், புருஷர்களையும் கொடுக்கிறேன். ஆசிரியங்க தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து சத்துன் போராட்டத்தை ஜெயிக்க, எல்லா தீங்கையும் அனுபவித்து வெற்றியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய பிரசன்னமானதை பெற்றுக்கொள்ள, சபையுடைய எழுப்புதலுக்கும் குடும்பத்தின் எழுப்புதலுக்கும் இன்னைக்கு மகிமையாக மாறும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே. God bless you all.